ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पाद शङ्करम् लोकशङ्करम् शङ्करम् शङ्कराचार्यम् केशवम् बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम् आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वम् ब्रह्म उपनिषदम् माहम् ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्त्वनिराकरणमे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। இன்னைக்கு நம்ம கேனோபனிஷத்தோட சம்மரி பார்க்க போறோம். இந்த கேனோபனிஷத் அப்படிங்கிறது சாமவேதத்தை சேர்ந்த உபனிஷத். சாந்தோக்கிய உபனிஷத் மாதிரி இதுவும் சாமவேதத்தை சேர்ந்தது. இதுக்கு ஏன் கேன அப்படின்னு பேர் வந்தது? ஏன் இந்த உபனிஷத் கேனோ உபனிஷத்னு பேர் வந்தது? ஏன்னா இது ஸ்டார்ட் ஆகிறது கேன அப்படிங்கிற வார்த்தையில இந்த உபனிஷத் ஆரம்பிக்கிறது. அப்ப கேனேஷிதம் பததி பிரேஷிதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அண்ட் இது ஒரு சின்ன உபனிஷத் அப்படின்னு சொல்லலாம். இதுல மொத்தமே 35 மந்திரங்கள் தான் இருக்கு. இந்த 35 மந்திரங்களும் 4 சாப்டர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. அண்ட் 4 சாப்டர்லயும் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் தான் டீச்சிங்க ஆக்சுவலி கொடுக்கிறது. சோ ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆத்ம வித்யா பத்தி அந்த 2 சாப்டர் தான் பேசுறது. 3வது சாப்டர் என்ன பண்றது? சோ டிராமடைசேஷன் ஆஃப் தி டீச்சிங். சோ ஒரு கதை ரூபத்துல அந்த டீச்சிங்கே உபனிஷத் பிரசன்ட் பண்றது. அப்புறம் 4வது சாப்டர்ல என்ன கொடுக்கிறது? பிரிப்பரேட்டரி டிசிப்ளின், அந்த பிரிப்பரேட்டரி சாதனா பத்தி 4வது சாப்டர் நம்மளுக்கு சொல்றது. அதாவது அந்த பிரிப்பரேட்டரி சாதனா எதுக்கு அப்படின்னா இந்த டீச்சிங்க நாம ரிசீவ் பண்றதுக்கும் மோர் இம்பார்ட்டன்டா இந்த டீச்சிங்க நாம ரீடைன் பண்றதுக்கும் இந்த சாதனாலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறது. அப்ப உபாசனா கர்மா இதெல்லாம் பத்தி 4th சாப்டர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. இப்ப நம்ம ஒரு சாப்டரா என்ன சொல்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல மெயின் டீச்சிங் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல மொத்தம் 9 மந்திரம் இருக்கு. 9 மந்த்ராஸ் இருக்கு. இதுல இந்த உபநிஷத்துல பார்த்தோம்னா ஆத்ம வித்யா டயலாக் ஃபார்மேட்ல தான் சொல்லி கொடுக்கப்படுறது இல்லையா? டயலாக் மெத்தட். டயலாக் மெத்தட் தான் ஜெனரலா எல்லா உபநிஷத்துமே ஃபாலோ பண்ற ஒரு மெத்தட். அது எதுக்கு? அந்த டயலாக் மெத்தட்லயே எல்லா உபநிஷத்தும் இருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் குரு கிட்டக்க தான் போய் படிக்கணும் அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்காகவே எல்லா உபநிஷத்துமே அந்த குரு சிஷ்யா அந்த சம்வாதமாவே இருக்கும். பட் இந்த உபனிஷத்துல அந்த குருக்கும் சிஷ்யாக்கும் பேர் கொடுக்கப்படல. அதனால எக்ஸ் குரு வை சிஷ்யா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு உபனிஷத் படிச்சோமே, முண்டக உபனிஷத். அதுல யார் குரு? அங்கிரஸ். யாரு சிஷ்யா? ஷௌனகா. வெரி குட். அப்போ அங்கிரஸ் ஷௌனகா சம்வாதா
முண்டக்க உபனிஷத். குரு சிஷ்ய சம்வாதா வந்து கேனோ உபனிஷத். இப்ப இந்த உபனிஷத்துல சிஷ்யன் வந்து என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் மந்திரத்திலேயே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வியை வந்து அவன் கேட்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அவன் என்ன கேட்கிறான், இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே எப்படி இருக்கா அப்படின்னா பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே வந்து இருக்கா. அண்ட் அது எல்லாமே வந்து எப்படிப்பட்டது, இந்த பாடி மைண்ட் சென்ஸ் எல்லாமே வந்து ஜடம் இல்லையா, இன்சென்சியன்ட் மேட்டர் பிரின்சிபிள். ஏன்னா அந்த ஜடம், அந்த ஜடத்துக்கு வந்து உணர்வு தன்மை அதுக்கு கிடையாது, அந்த சென்சியன்சி கிடையாது. அதாவது என்ன சொல்றா, மேட்டருக்கு கான்சியஸ்னஸ் இல்லை. இப்போ மேட்டர்னால கான்சியஸ்னஸ் ப்ரொடியூஸும் பண்ண முடியாது இல்லையா. அப்போ மேட்டருக்கு சென்சியன்சி இல்ல, மேட்டர்னால சென்சியன்சிய ப்ரொடியூஸும் பண்ண முடியாது. அப்போ பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து நேச்சுரலா வந்து அச்சேதனமா தான் இருக்கணும். ஆனா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு டே டு டேல நம்ம என்ன பாக்கிறோம், அது வந்து சென்சியண்டா இருக்கிற மாதிரி தெரியறதே. அப்ப அது ஒரு கான்சியஸ் என்டிட்டி மாதிரி தெரியறதே. அதனால இதுல நம்ம என்ன இன்ஃபர் பண்ணலாம், மேட்டர்ல ஏதோ ஒரு நான் மெட்டீரியல் பிரின்சிபிள் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து இன்ஃபர் பண்ணலாம் இல்லையா. அப்ப அந்த நான் மெட்டீரியல் பிரின்சிபிள் தான் வந்து இந்த மேட்டருக்கு அந்த சென்சியன்சியை கொடுக்கறது. அது என்ன பிரின்சிபிள் அப்படின்னு வந்து இந்த சிஷ்யன் வந்து குரு கிட்ட கேள்வியை கேட்கிறான். வாட் இஸ் தட் பிரின்சிபிள் தட் ஆக்டிவேட்ஸ் அப்படிங்கிறது தான் அவனுடைய கேள்வி. இப்ப ஃபேன் இருக்கு, ஃபேனால வந்து தானாவே சுத்த முடியாது, கரெக்டா? எப்படி தெரியறது? ஃபேனை கடையில இருந்து வாங்கும் போது சுத்தின்டே வாங்கின்னு வரோம், சுத்தாம தானே வாங்கின்னு வரோம். அப்புறம் மாட்டினதுக்கு அப்புறமா இப்ப இங்க ஃபேன் ஓடுறது, எதனால ஓடுறது? இப்ப ஏதோ ஒரு பிரின்சிபிள் ஃபேனுக்கு வேறாக இருந்து அந்த ஃபேனை வந்து சுத்த வைக்கிறது, கரெக்டா? அது என்ன பிரின்சிபிள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்னது? எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த இண்டிவிஜுவலோட கேஸ்ல எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மள எல்லாரையும் வந்து ஆக்டிவேட் பண்றதா? எலக்ட்ரிசிட்டி வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு அப்படின்னா சென்சியண்டா இருக்கிற நாம என்ன ஆயிடுவோம், இன்சென்சியண்டா அதர்வே ஆயிடுவோம் ஆக்சுவலி இல்லையா. அப்போ ஃபேனுக்கு வந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி இருக்கோ அது மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரு நான் மெட்டீரியல் பிரின்சிபிள் வந்து நம்மள எல்லாம் ஆக்டிவேட் பண்றது இல்லையா. அப்ப அதை நம்ம என்னன்னு சொல்றோம், சைத்தன்யம் அப்படின்னு சொல்றோம். கேனோ உபனிஷத்துல வந்து இந்த ஸ்டூடெண்ட் அதை என்னன்னு கேட்கறான், அந்த பிரின்சிபலுக்கு ஒரு பேர் கொடுக்கறான். அவன் என்னன்னு கேட்கறான், தேவஹா. இப்ப தேவஹா கஹா அப்படிங்கிற வார்த்தைய வந்து அவன் கேட்கறான். அப்ப ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள் அப்படின்னா அது எதை ரெஃபர் பண்றது, ஆத்மாவை பத்தி அது ரெஃபர் பண்றது இல்லையா. அப்ப அந்த டிவைன் பிரின்சிபிள், இப்ப அது என்ன அப்படிங்கறதுதான் இந்த ஸ்டூடெண்டோடைய கேள்வியா இருக்கு. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் மந்திரத்துடைய கேள்வி. இப்ப இந்த டீச்சர் வந்து என்ன பண்றார், அந்த மந்திரத்துக்கு, அந்த ஃபர்ஸ்ட் மந்திரத்தை கேள்விக்கு பதிலா இந்த டீச்சர் வந்து 2வது மந்திரத்துல இருந்து 5வது மந்திரம் வரைக்கும் தன்னுடைய டீச்சிங்க கொடுக்கிறார். இப்ப குரு வந்து என்ன ஆன்சர் பண்றார், இந்த ஆக்டிவேட் பண்ற பிரின்சிபிளுக்கு பேரு ஆத்மா அப்படின்னு குரு வந்து ஆன்சர் கொடுக்கிறார் இல்லையா. இப்ப அந்த ஆத்மா தான் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றார். ஆத்மாக்கு கான்சியஸ்னஸ் இல்ல, ஆத்மாதான் கான்சியஸ்னஸ். அப்ப இந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் தான் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ வந்து சென்சியன்ட் ஆக்குறது. அப்போ குரு வந்து எப்படி ஆன்சர் பண்ணார், ரொம்ப இன்டைரக்டா இந்த விஷயத்துக்கு வந்து அவருடைய ரிப்ளையை கொடுத்தார் இல்லையா. ஏன்னா ஆத்மாவை பத்தி நம்ம டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன் ஆத்மாவை பத்தி டைரக்டா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு டான்ஜிபிள் மெட்டீரியல் கிடையாது. இப்ப உலகத்துல வந்து பாக்குற மாதிரி ஒரு விஷயம் அது கிடையாது இல்லையா. இப்போ ஒரு இடத்துல வந்து சப்போஸ் அது லொக்கேட் ஆகி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்ப நம்ம பாடியிலேயே வந்து ஏதோ ஒரு இடத்துல அது லொக்கேட் ஆகி இருக்கு அப்படின்னா ஈஸியா சொல்லிடலாம், இதோ பாரு இந்த இடத்துல இருக்கு பாரு, அதுதான் ஆத்மா அப்படின்னு காமிச்சிடலாம். ஆனா அது எப்படி இருக்கு, ரொம்ப இன்ஹெரண்டா இருக்கு இல்லையா. அது இப்ப எப்படி வந்து பால்ல வந்து வெண்ணெய் வந்து இன்ஹெரண்டா இருக்கோ அது மாதிரி நம்மளோட உடம்புல வந்து இந்த சைத்தன்யம் வந்து
இன்ஹெரண்டா இருக்கு. அதனால வந்து அது ஏதோ ஒரு பிசிக்கல் என்டிட்டி மாதிரி பிரிச்சு அதை வந்து நம்மளால டிஃபைன் பண்ணிட முடியாது. அப்ப ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், மனசோ மனோயது, வாச்சோக வாச்சம், சௌ பிராணஸ்ய பிராணஹா. இப்ப இந்த டெபினிஷனோட எசன்ஸ் என்ன? இந்த டெபினிஷன் வந்து நம்மளுக்கு 3 ஐடியாவை கன்வே பண்றது அப்படின்னு நாம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. அப்போ கான்சியஸ்னஸ் வந்து சென்ஸ் ஆர்கனுக்கு வேறானது, கான்சியஸ்னஸ் சென்ஸ் ஆர்கன் கிடையாது அப்படின்னு நாம பார்த்தோம் இல்லையா. அப்போ கான்சியஸ்னஸ் மட்டுமே வந்து என்ன பண்றது, அந்த சென்ஸ் ஆர்கனா ஆக்குறது. பிளஸ் என்ன பண்றது, கான்சியஸ்னஸ் அந்த சென்ஸ் ஆர்கனை பர்வேடும் பண்றது. இதுதான் வந்து நாம பார்த்த 3 விஷயம். அப்ப அதனால அது சென்ஸ் ஆர்கனுக்கு வேறானதா இருக்கு. அது வந்து சென்ஸ் ஆர்கனை பர்வேடு பண்ணி அந்த சென்ஸ் ஆர்கனுக்கு சென்ஸ் பண்ற கெப்பாசிட்டியையும் வந்து அது கொடுக்கிறது. அப்ப அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் தேவகா வந்து ஆத்மா. இப்ப இது வந்து அந்த 5 ஃபீச்சர்ஸ் கொண்டது அப்படின்னு நம்ம வந்து உடனே அந்த 5 ஃபீச்சர்ஸ வந்து இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கணும். என்னது 5 ஃபீச்சர்ஸ்? கான்சியஸ்னஸ் வந்து நம்ம பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. கான்சியஸ்னஸ் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் என்டிட்டி. அப்ப அது என்ன பண்றது, நம்மளோட பாடியை பர்வேட் பண்ணி நம்ம பாடிக்கு வந்து சென்சியன்சியை கொடுக்கிறது. இட் என்லிவென்ஸ் மை பாடி. அப்புறம் கான்சியஸ்னஸ் வந்து இந்த பாடியோட பவுண்டரியோட நின்னுடுற விஷயம் கிடையாது. அது பாடியை தாண்டி எல்லா இடத்துலயும் அது வியாபிச்சு இருக்கு. அப்புறம் கான்சியஸ்னஸ் வந்து இந்த பாடி போனா கூட, அழிஞ்சு போனா கூட இந்த பாடி கான்சியஸ்னஸ் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். அப்புறம் தேச கால அதீதஹா. அப்புறம் என்ன கடைசியில, அந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகிற அந்த தேச கால அதீதவா எக்ஸிஸ்ட் ஆகிற அந்த பியூர் கான்சியஸ்னஸ் நம்மளால வந்து மீடியம் இல்லாம ரெகக்னைஸ் பண்ண முடியாது. மீடியம் இல்லனா டிரான்சாக்சன் இஸ் நாட் பாசிபிள். அப்ப ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், இந்த விஷயத்தை தான் நம்மளுக்கு வந்து அது கன்வே பண்ணிட்டு. இப்ப ஒன்ஸ் நம்ம வந்து பியூர் கான்சியஸ்னஸ் வந்து ஆத்மா, அதுதான் ஆத்மா அப்படின்னு சொன்னா தேவகா, அதுதான் தேவகா அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் குவெஸ்டின் நம்மளுக்கு என்ன வரும், எல்லாரும் என்ன கேட்பா, அந்த தேவகாவை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லையா, அதை நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, நான் எப்படி அதை டைரக்டா அதனோட வந்து கான்டாக்ட் வச்சுக்கிறது, இப்படி எல்லாம் நம்மளுக்கு வந்து குவெஸ்டின்ஸ் வரும். அது நேச்சுரலா எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி. அப்ப குரு வந்து ஒரு வார்னிங் கொடுக்கிறார் இல்லையா. என்ன வார்னிங் கொடுக்கிறார் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, இது மாதிரி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுதே வந்து ஒரு வார்னிங்கை சேர்த்தே கொடுக்கிறார். நீ வந்து இந்த கிரியேஷன்ல பாக்குற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி அந்த கான்சியஸ்னஸ் வந்து ஒரு திங் கிடையாது அப்படிங்கறத ஒரு வார்னிங்க முதல்லயே குரு வந்து சொல்லிடுறார். ஏன்னா அது வந்து ஒரு திங் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்மளால வந்து அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியும், அதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், பார்க்க முடியும், தொட முடியும், ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த விஷயத்தை பர்சீவ் பண்ண முடியும். அப்ப பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு இந்த கான்சியஸ்னஸ் வந்து நாட் அவைலபிள். ஏன்னா அது வந்து இந்த கிரியேஷன்ல இருக்கிற மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் கிடையாது, மேட்டர் கிடையாது. இப்போ இந்த மேட்டருக்கு இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த கான்சியஸ்னஸுக்கு கிடையாது. அப்ப ஆட்ரிபியூட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் யூஸ் பண்ணி அதை வந்து நம்மளால கிரகிச்சுக்க முடியும் இல்லையா. அப்ப நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எதால் ஆக்கப்பட்டது, நம்ம கிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வந்து மேட்டர் பிரின்சிபல் இல்லையா, பஞ்சபூதங்களினால் ஆக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. அதனால அதால எதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியும், இன்னொரு மேட்டர் பிரின்சிபலை தான் அதால ஆப்ஜெக்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அப்ப குண குணேஷு வர்த்தந்தே, இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே. அப்ப மேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்லி இன் மேட்டர். அப்ப கான்சியஸ்னஸ் வந்து மேட்டர் கிடையாது இல்லையா. அப்ப டீச்சர் சொல்றார், அது உன்கிட்ட இருக்கிற எந்த பிரமாணத்தை வச்சும் அதை நீ தெரிஞ்சுக்க முடியாது.
அப்படின்னு சொன்னோடனே அந்த ஸ்டூடெண்ட் வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ டீச்சர் வந்து ஆனா ஒரு கன்சோலிங்கா ஒரு விஷயத்த வந்து சொல்றார். என்ன சொல்றார்? ஒரு ஹோப் கொடுக்கறார். ஸ்டில் இன்னொரு மெத்தட் இருக்கு, அது மூலியமா நம்மளால வந்து இந்த கான்சியஸ்னஸ் வந்து எப்படியாவது நம்ம தெரிஞ்சுடலாம் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்? என்ன மெத்தட் சொல்றார்? இப்ப வேதாந்திக் ட்ரெடிஷன்ல சம்பிரதாயத்துல வந்து ஒரு மெத்தட் ஆனது இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி தான் ஜெனரேஷன்ஸா வந்து இந்த விஷயத்த வந்து எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கா. அப்ப கான்சியஸ்னஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு எந்த சம்பிரதாயத்துக்கு போனோம்? குரு சிஷ்யா சம்பிரதாயத்துக்கு நாம போனோம். அப்ப குரு கிட்டே இருந்து சிஷ்யாக்கு அந்த விஷயமானது டிரான்ஸ்பர் ஆகிறது அப்படின்னு சொல்ற. அப்போ நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச. இது வந்து நம்ம விஷ்ணு பக்தா இருந்தோம்னா இந்த மந்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம். நம்ம வந்து சிவபக்தாஸ் அப்படின்னா இந்த மந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் அதுக்கு பேரு கொடுத்துக்கலாம். ஆனா இந்த ட்ரெடிஷனுடைய ஒரிஜினேட்டர் யாரு? பகவான் இல்லையா? அதுக்கு நீ என்ன வேணா பேரை கொடுத்துக்கோ. அப்போ அந்நிய தேவ தத் விதிதாத் அதோ அவிதிதாத் அதி. அப்ப கான்சியஸ்னஸ் வந்து என்னது? இது அந்நிய தேவ தத் விதிதாத் அதோ அவிதிதாத் அதி. கான்சியஸ்னஸ் நோன் கேட்டகரியும் கிடையாது, அன்னோன் கேட்டகரியும் கிடையாது. அப்போ அன்னோன் கேட்டகரியில சப்போஸ் இருந்ததுன்னா நாம என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி அதை வந்து நோன் கேட்டகரிக்கு எடுத்துன்னு வரதுக்கு நாம வந்து முயற்சி பண்ணுவோம் இல்லையா? அப்ப நம்ம அட்டெம்ப்ட் எல்லாமே என்னது? எவ்ரிடே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தெரியாத விஷயத்த தெரிஞ்ச விஷயத்துக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நாம பண்றது இல்லையா? அப்போ சேஞ்சிங் தி ஆப்ஜெக்ட் ஃப்ரம் அன்னோன் கேட்டகரி டு நோன் கேட்டகரி. அப்ப இதே அப்ரோச்ச ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுல நாம அப்ளை பண்ண முடியுமா? அன்னோன் ஆத்மாவை வந்து ஒரு நாளைக்கு நான் நோன் ஆத்மாவா மாத்திட முடியுமா அப்படின்னா ஒரு நாளைக்கும் வந்து அது முடியாது. ஏன்? ஆத்மா வந்து அந்த ரெண்டு கேட்டகரியிலுமே வந்து வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நோன் கேட்டகரியும் வராது, அன்னோன் கேட்டகரியிலும் வராது அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகிறது? அது வந்து ஒரு நோவபிள் ஆப்ஜெக்ட் கிடையாது அப்படிங்கறத நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம். இப்ப அன்னோன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன நினைச்சுப்போம்? என்னைக்கோ ஒரு நாளைக்கு அது எனக்கு நோனா ஆயிடும் அப்படின்னு ஆயிடும் இல்லையா? அப்ப அது ரெண்டுத்திலயுமே வராது அப்படின்னு சொன்னா அது நோவபிள் விஷயமே கிடையாது, நோவபிள் ஆப்ஜெக்டே கிடையாது. ஆனா அது எப்படி இருக்கு? எக்ஸிஸ்டன்டா இருக்கு இல்லையா? அப்போ நோவபிள் ஆப்ஜெக்ட் கிடையாது, ஆனா எக்ஸிஸ்டன்டா இருக்கு அப்படின்னா ஆன்சர் என்ன? அது என்னவா தான் இருக்க முடியும்? ஆத்மா ஹேப்பன்ஸ் டு பி தி வெரி நோவர் சப்ஜெக்ட். அப்ப நான் தான் வந்து அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் இல்லையா? ஆல்வேஸ் அவேர் ஆஃப் எவ்ரிதிங். எப்பயுமே வந்து எனக்கு பாக்கி விஷயத்தை பத்தின அவேர்னஸ் கான்ஸ்டன்டா இருந்துட்டே இருக்கு. அப்ப அந்த ஐ அப்படிங்கிறது வந்து என்னது? எவர் எவிடென்ட் பிரின்சிபிள், எப்பயுமே இருக்கக்கூடிய அந்த சாட்சி சைத்தன்யம். இப்ப ஐ ஆம் அதுதான் வந்து கான்சியஸ்னஸ். நான் வந்து என்ன நானாகவே பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கு? பியூர் கான்சியஸ்னஸா இருக்கு. நான் என்ன நானாவே பார்த்தேன் அப்படின்னா அது வந்து பியூர் கான்சியஸ்னஸ், அதாவது சித் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நான் வந்து என்ன பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸோட சேர்த்து பார்க்கும் பொழுது அந்த நான் அப்படிங்கிற வார்த்தை வந்து இவ்வளவு நேரம் இதுக்கு முன்னாடி சொன்ன சென்டென்ஸ்ல நவுனா இருந்தது. இப்ப என்ன ஆயிடுறது? அந்த நான் வந்து அட்ஜெக்டிவா மாறிடுறது இல்லையா? அப்ப பாடி மைண்ட் இல்லாம அகம் வந்து சித் ஸ்வரூபம். பாடி மைண்ட் சேர்த்தா என்ன சொல்லுவோம்? ஐ ஆம் அ கான்சியஸ் இண்டிவிஜுவல் அப்படின்னு வந்து மாத்திடுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆத்மாவை? ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கு அப்படின்னு எத்தனையோ வாட்டி பார்த்துட்டோம் இல்லையா? ஒன்லி கிளைமிங். இப்ப நான் தான் அந்த ஆத்மா அப்படின்னு கிளைம் பண்றது மூலமாக மட்டுமே நாம வந்து ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தமாகிறது. அகெயின் என்ன பண்ணிடணும்? நான் தான் அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள், ஐ ஆம் தி கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் அப்படின்னும் பொழுது ஐல என்ன போட்டக்கூடாது?
எப்பயுமே வந்து அந்த ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். அந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ ஐல வந்து போடவே கூடாது. அப்ப அந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ எக்ஸ்க்ளூட் பண்ணினோம்னா இருக்கிறது என்னது? சைத்தன்யம். அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் நானு. ஏன்னா அந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே எப்படிப்பட்டது? மேட்டர் பிரின்சிபிள் இல்லையா? அப்போ அது என்ன பண்றது? அந்த மேட்டர் பிரின்சிபிள் வந்து அது இருக்கிறதுக்காக கான்சியஸ்னஸ் கிட்ட இருந்து கடன் வாங்குறது, பாரோ பண்றது. அப்ப எல்லா மெட்டீரியல் திங்ஸையும் நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டே வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு மட்டும்தான் பாக்கி இருக்கும். அதுதான் நான். அதுதான் கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள். அது வந்து எப்படி இருக்கு? கண்டினியூஸா வந்து இருந்துட்டே இருக்கு இல்லையா? அந்த கண்டினியூயிங் திங் தான் வந்து ஐ தி கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள். அதை கிளைம் பண்றதுக்கு, நான் தான் அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் அப்படின்னு கிளைம் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவைப்படுறது? என்னோட பாடி வந்து தேவைப்படுறது இல்லையா? பாடி இல்லாம என்னால கிளைம் பண்ண முடியாது. பட் அது இருக்கிறதுக்கு பாடி அவசியம் கிடையாது. கரெக்டா? டு கிளைம் ஐ ரிக்வயர் தி பாடி. பட் டு பி, அதாவது டு பீனா டு எக்ஸிஸ்ட், ஐ டோன்ட் ரிக்வயர் தி பாடி. கரெக்டா? அப்ப எனக்கு வந்து நான் இருக்கிறதுக்கு எதுவுமே ஆக்சுவலி அவசியம் இல்லை, எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஏன்னா ஐ எம் எவர் எக்ஸிஸ்டன்ட் ஆஸ் கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள். கிளைம் பண்றதுக்கு மட்டும் இந்த மேட்டர் மீடியம் வந்து தேவைப்படுறது. அப்பதான் ரெகக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பட் ஜென்ரலா வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுப்போம் இது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அப்படின்னா, லைட் இருக்கு. லைட் இருக்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறத வச்சுதான் லைட் வந்து இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்ப ஆப்ஜெக்ட் இல்லைன்னா லைட் நம்மளால வந்து இண்டிபெண்டா வந்து அதை ரெகக்னைஸ் பண்றது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட் இல்லையா? பட் அந்த ஆப்ஜெக்டை எடுத்து, இப்ப அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் இல்லைனாலும் லைட் இருக்குமா இருக்காதா? லைட் வந்து இட் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். அதே மாதிரி தான் இப்ப லைட் இருக்குன்னு நான் கிளைம் பண்ணணும்னா எனக்கு என்ன தேவைப்படுறது? ஒரு மீடியம் தேவைப்படுறது. அதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் வந்து இருக்கு அப்படின்னு நான் வந்து கிளைம் பண்றதுக்கு எனக்கு வந்து பாடி மீடியம் வந்து தேவைப்படுறது. அப்போ நான் வந்து ஆத்மா அப்படின்னு நான் சொல்லும் பொழுது என்ன பண்ணிடக்கூடாது? பாடியோட சேர்த்து நான் ஆத்மா அப்படின்னு நாம வந்து ஒரு நாளைக்கும் சொல்லக்கூடாது. அப்ப நிதித்தியாசனம் என்ன பண்ணணும்? நான் வந்து இந்த அழிஞ்சு போற, தேஞ்சு போற, ஒரு நாளைக்கு இல்லாமலே போக போற பாடி கிடையாது. அது வந்து நம்மளுடைய நிதித்தியாசனமா இருக்கணும். ஆனா நான் யாரு? அழியாத, எப்பயுமே இருந்துட்டு இருக்கிற சைத்தன்ய தத்துவம், எப்பவுமே இருக்கக்கூடிய ஆத்ம ஸ்வரூபம். பட் இந்த பாடி வந்து எப்படிப்பட்டது? இன்சிடென்டல், ஆகமா பாயித்வம், வந்து போகக்கூடிய விஷயமா இருக்கு. சரி, இப்ப இந்த பாடியை வச்சு அப்ப என்னதான் பண்றது? நம்ம திதிக்ஷஸ்வ பாரத. எதுக்கு திதிக்ஷஸ்வ பாரத? அந்த பாடிய அப்படியே அதனுடைய பிராரப்த வசம் வந்து அதுக்கு என்னெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணிடணும். நம்ம அந்த பாடிக்கு என்னெல்லாம் வெளியில இருந்து விஷயங்கள் வருமோ அதெல்லாம் நம்ம அலோவ் பண்ணிடணும். எவ்வளோ நேரத்துக்கு காலத்துக்கு இருக்கோ அவ்வளோ காலத்துக்கு அது வந்து இருந்துட்டு போகட்டும். அப்போ ஒரு வெஸ்டர்னர் வந்து இந்த இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், சொல்லியிருக்காரு இந்த மாதிரி, யூ ஆர் நாட் அ ஹியூமன் பீயிங் லுக்கிங் ஃபார் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், பட் யூ ஆர் அ ஸ்பிரிச்சுவல் பீயிங் டெம்பரரிலி வித் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதோ? அது வந்து ஒரு வெஸ்டர்னர் வந்து இந்த ஒரு கோட் சொல்லியிருக்காரு. அப்ப ஹியூமன்னெஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்னது? இன்சிடென்டல், டெம்பரரியா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்வபாவம். இப்போ மைனஸ் ஹியூமன்னஸ் நான் யாரு? நான் தான் ஆத்ம சைத்தன்யம். இப்ப கஹ தேவஹா, இதுதான் வந்து குவெஸ்டினா இருந்தது. அதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்தார் டீச்சர்? தது துவம் அசி. இதுதான் வந்து ஆன்சரா இருந்தது இல்லையா? அந்நிய தேவ தத் விதித்தாத் அதோ அவிதித்தாத் அதி. இது வந்து ஆக்சுவலி ஒரு இன்டைரக்ட் மகா வாக்கியம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அது வந்து ஆப்ஜெக்ட், நோன் ஆப்ஜெக்டும் கிடையாது, அன்னோன் ஆப்ஜெக்டும் கிடையாதுன்னா நம்ம என்ன அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம்? அது வந்து நோவர், அந்த நோவர் நான் அப்படின்னு இன்டைரக்டா வந்து அது மகா வாக்கியத்தை நம்மளுக்கு சொல்றது. பிளஸ் பின்னாடி வர மந்திரங்கள்லயும் வந்து மகா வாக்கியத்தை நம்ம பார்த்தோம். என்ன இன்னொரு மகா வாக்கியம் இருந்தது? ததேவ பிரம்மத்வம் வித்தி
நேதம் யதிதம் உபாசதே. இப்ப நான் வந்து ஒரு சிம்பிள் தேவகா கிடையாது. நான் யாரு? நான் தான் அந்த பிரம்மன். அப்ப பிரம்மன்னா ஜகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் நானு. உபனிஷத் அப்படிதான் சொல்றது. சரியா? அப்ப ஐ எம் நாட் a ஹியூமன் பீயிங் இன் தி வேர்ல்ட். நான் யார் அப்போ? ஐ ஆம் a spiritual being in whom the world is. இதுதான் வந்து அந்த ஞானம். உபனிஷத்திலே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஸ்டம். அப்ப இந்த நாலேஜ் இருந்தால் மட்டுமே நம்மளால வந்து அந்த ஃபியர் ஆஃப் மார்டாலிட்டி, மரண பயம், அதுல இருந்து வெளியில வர முடியும். இந்த நாலேஜ் இல்லைன்னா மரண பயம் கான்ஸ்டன்டா நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும். மரண பயம், அப்புறம் இன்னொரு பயமும் பார்த்தோம். என்னது? மறு ஜென்மம். அத பத்தியும் நம்மளுக்கு அந்த வரி வந்து இருந்துட்டே இருக்கும். இப்ப இது ரெண்டுத்தையும் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஞானத்தினால மட்டுமே அது முடியும். ஏன்னா எங்க இருக்கும் பொழுது இந்த பாடி எப்படிப்பட்டதா இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பாடியவே நம்ம வந்து ரொம்ப லவ் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா இது வந்து ஒரு அசெட்டா இருக்கும் நம்மளுக்கு. பட் வயசு ஆக ஆக என்ன ஆயிடுறது, பாடி வந்து டீஜெனரேட் ஆக ஆரம்பிச்ச உடனே பாடியே நம்மளுக்கு பிடிக்காம போயிடுறது. அதனால பகவான் கிட்ட என்ன வேண்டிக்க ஆரம்பிச்சிடுவோம், லெட் திஸ் பி மை லாஸ்ட் ஜென்மா, இந்த பாடியோட இனிமே எனக்கு ஜென்மா தேவையில்லை இப்படின்லாம் நம்ம வேண்டிக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? இந்த பிறவா வரம் வேண்டும் இதெல்லாம் ஏன் சொல்றோம்? அப்ப இந்த ரெண்டு சம்சாரத்துல இருந்தும் வந்து நம்மளுக்கு விடுதலை வேணும் அப்படின்னா இந்த ஞானத்தினால மட்டுமே அதுல இருந்து விடுதலை கொடுக்க முடியும். இப்ப ந ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித். அப்ப நான் வந்து பிறக்கிறதும் கிடையாது இறக்கிறதும் கிடையாதுங்கிற அறிவு வந்தாதான் மரண பயம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். மறுஜென்மத்தை பத்தி நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்காது இல்லையா? ந ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித் எங்க பாத்திருக்கோம், நம்ம கீதால பாத்திருக்கோம் இல்லையா? ஆக்சுவலி வந்து அது எங்கேருந்து தெரியுமா கிருஷ்ணர் கடன் வாங்கியிருக்காரு? கட்டோபனிஷத்துல இருந்து அப்படியே அந்த மந்திரம் அப்படியே வரும். அங்கேருந்து தான் கிருஷ்ணர் வந்து அதை பாரோ பண்ணிருக்கார். இதோட வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் சாப்டர் வந்து இன்னும் சின்ன சாப்டர். மொத்தமே வந்து 5 மந்திரம் தான் வந்து இதுல இருந்தது. சோ இந்த சாப்டர் எப்படிப்பட்ட சாப்டரா இருக்கு? ஒரு டெஸ்ட் சாப்டரா இருக்கு, எக்ஸாம் சாப்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் கொடுத்தாரு இல்லையா? இப்ப நான் வந்து உனக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் வந்து சொல்லி கொடுத்துருக்கேனே, நிறைய டெபினிஷன்லாம் உனக்கு சொன்னேனே, இன்டைரக்டா நிறைய விஷயங்கள் உனக்கு சொல்லியிருக்கேனே, இப்போ நீ வந்து சொல்லு. என்ன கேள்வி கேட்கிற? டூ யூ நோ தட் ஆத்மா அப்படின்னு வந்து கேள்வி கேட்கிற இல்லையா? இப்ப ஆக்சுவலி இந்த கேள்வி கேட்கறது மூலியமா அந்த டீச்சர் வந்து என்ன டிசைட் பண்ண போறார்? இந்த சிஷ்யன் சொல்ற பதில வச்சு இந்த சிஷ்யன் தேர்வானா மாட்டானா அப்படிங்கறது வந்து டீச்சர் வந்து இப்போ தெரிஞ்சுக்க போறார். எக்ஸாம பாஸ் பண்ணுவானா மாட்டானா அப்படின்றது தெரிய போறது. இப்ப ஏன்னா எப்படி ஆன்சர் பண்ணாலும் வந்து சிஷ்யன் வந்து மாட்டிக்க போறான் அப்படின்னு வந்து டீச்சர் வந்து நினைச்சார். ஏன்னா அவனால வந்து ஐ நோ அப்படின்னு சொல்ல முடியாது, ஐ டோன்ட் நோ அப்படின்னு வந்து அவனால சொல்ல முடியாது இல்லையா? ஐ நோன்னு சொல்லிட்டாலும் நோன் ஆப்ஜெக்ட் ஆயிடும். ஐ டோன்ட் நோன்னு சொல்லிட்டா என்ன ஆயிடும்? அது நோவபிள் ஆப்ஜெக்ட் ஆயிடும் இல்லையா? நான் 300 நாளைக்கு வந்து இப்ப சொன்னது நீங்க புரியல, நான் வேற ஏதாவது டியூஷன்லாம் அட்டென்ட் பண்ணி நான் 300 நாளைக்கு போய் அதை வந்து தெரிஞ்சுட்டுருவேன்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? அதனால அவனால ஐ டு நாட் நோன்னும் வந்து சொல்ல முடியாது. பட் இந்த சிஷ்யன் எப்படிப்பட்ட சிஷ்யனா இருக்கான்? வெரி பிரில்லியன்ட் சிஷ்யனா இருக்கான். இங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, நம்மள மாதிரியே வந்து வெரி பிரைட் அண்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா அவன் இருக்கான். என்ன சொல்றான் அவன்? அதையாவது சொல்லுங்க. நாகம் மன்யே சுவேதேதி நோன வேதேதி வேதச்ச அப்படின்னு சொல்றான் இல்லையா? யோனஸ்தத் வேத தத் வேத நோன வேதேதி வேதச்ச அப்படின்னு சொல்றான். அப்ப எனக்கு வந்து ஆத்மா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கல, ஆத்மாவை தெரியாதுன்னு நான் வந்து நினைக்கல. அட் தி சேம் டைம் என்ன சொல்றான்? வேதச்ச அப்படின்னு சொல்றான் இல்லையா? நான் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதை நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். எப்படி புரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றான்? ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆத்மா அஸ் தி நோவர். அந்த ஆத்மாவை நானா வந்து புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் வந்து சொல்றான். இப்போ நான் வந்து ஐ எம் எவர் அவைலபிள் as I am அப்படி நான் வந்து அதை புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். வேத அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்.
அவன் என்ன பண்ணிட்டான், கிளைம் பண்ணிட்டான். அதுதான் அவன் வந்து அந்த இடத்துல மீன் பண்றான். அப்ப கிளைம் பண்ணும்பொழுது என்ன பண்ணிடுறான், பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை மட்டும் நானு அப்படின்னு அவன் வந்து கிளைம் பண்ணிக்கிறான். அப்ப அந்த மிக்சர்ல இருந்து கான்சியஸ்னஸ் பார்ட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி, பிசிக்கல் செப்பரேஷன் இல்ல, எதுல செப்பரேட் பண்றான், இன்டெலெக்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கான்சியஸ்னஸ் பார்ட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி அது நானு அப்படின்னு வந்து அவன் புரிஞ்சுட்டு கிளைம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான், கிளைம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த கான்சியஸ்னஸ் பார்ட்டை மட்டும் நானு அப்படின்னு அவன் வேதச்ச அப்படின்னு சொல்றான். அப்ப அகம் பத லட்சியார்த்தகா இருக்கு இல்லையா, அகம் பத லட்சியார்த்தகா, இது அகம் பத வாச்சியார்த்தம் இது கிடையாது. லட்சியார்த்தம் வாச்சியார்த்தம்லாம் எங்க கேட்டிருக்கோம், நம்ம தத்துவபோதத்துல கேட்டிருக்கோமா, அதனால திருப்பியும் போய் அதை ஒரு வாட்டி என்ன அப்படின்னு கேட்கணும். இங்க நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண போறது இல்ல, ஏன்னா இது வந்து சம்மரி கிளாஸ்ல. அப்ப வாச்சியார்த்தம் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும், பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் இன்க்ளூட் ஆயிடும். இப்ப லட்சியார்த்தம் சொன்னா ஒன்லி தி கான்சியஸ்னஸ் காம்பனன்ட். இப்ப இந்த சிஷ்யன் சொல்றான், இங்க இருக்கிற சிஷ்யர்கள்ல யாருக்கெல்லாம் இந்த ஆன்சரை வந்து புரிஞ்சிருக்கோ, இந்த ஆன்சரை அப்ரிஷியேட் பண்ண முடியறதோ, அவா எல்லாரும் கூட இந்த டீச்சிங்க புரிஞ்சுட்டான்னு அர்த்தமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து கிளம்பிடுறான் அப்படின்னு நாம பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மந்திரம் வந்து வருது, என்னது, பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே மிருதம். அப்ப இந்த மந்திரத்துல வந்து பிரம்ம ஞானம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நாம பார்த்தோம். இப்ப கான்சியஸ்னஸ் பத்தின ரிவைஸ்டு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு இந்த மந்திரம் மூலமா கிடைக்கிறது. என்ன சொல்றது இந்த மந்திரம், அப்ப அது அந்த கான்சியஸ்னஸ் வந்து நம்மளுடைய எல்லா எக்ஸ்பீரியன்சஸ்லயுமே வந்து ஆல்வேஸ் அவைலபிளா இருக்கு, பிரசன்ட். அப்போ பிரம்மனோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறது வந்து எனக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம்ல, ஒரு ஸ்பெசிபிக் டைம்ல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற மித் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த இடத்துல தகர்க்கப்படுறது இல்லையா. அப்போ அது எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. அப்படின்னா எப்படி அவைலபிளா இருக்கு, ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம எடுத்துட்டோம்னா அது வந்து மிக்சர் ஆஃப் மெட்டீரியல் தாட். இப்ப மெட்டீரியல் தாட்னா என்ன அர்த்தம், அச்சேதன தாட், அச்சேதன எண்ணம். ஓகேவா, ஏன் தாட் அச்சேதனம், தாட் வந்து மைண்டோடது, மைண்ட் வந்து ஏன் மைண்ட் அச்சேதனம், ஏன்னா மைண்ட் வந்து பஞ்சபூதங்களுடைய சாத்வீக அம்சத்திலிருந்து வந்த விஷயம் இல்லையா. அப்போ மைண்ட் அச்சேதனம், அதனால அதுல உதிக்கக்கூடிய தாட்டும் வந்து அச்சேதனம். அப்போ ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருக்கு, மிக்சர் ஆஃப் மெட்டீரியல் தாட் அண்ட் நான் மெட்டீரியல் கான்சியஸ்னஸ். எப்படி வந்து நம்ம கைய வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது, ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது அதுல மிக்சர் இருக்கு, என்ன இருக்கு, அந்த கையும் இருக்கு லைட்டும் இருக்கு. அதே மாதிரிதான் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் நம்மளுக்கு தாட்டும் இருக்கு, கான்சியஸ்னஸும் இருக்கு, அந்த அவேர்னஸும் வந்து அதுல சேர்ந்தே இருக்கு. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாற மாற, இப்ப வால் எக்ஸ்பீரியன்ஸ், மைக் எக்ஸ்பீரியன்ஸ், சேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு மாறிண்டே இருக்கு. ஆக்சுவலி அதுல என்ன ஆகுறது, எக்ஸ்பீரியன்ஸ் மாறுறதுன்னா தாட் வந்து மாறிண்டே இருக்கே தவிர்த்து அதுல வந்து அந்த இன்னொரு பார்ட் இருக்கு, அந்த கான்சியஸ்னஸ் காம்பனன்ட் வந்து எப்பயுமே மாறாம கான்ஸ்டன்டா அப்படியே இருந்துட்டே இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் மாறும்பொழுது தாட் மட்டும்தான் மாறுறது. ஏன்னா மாறாம அந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலதான் என்ன தெரியறது, நம்மளுக்கு மாறிண்டே இருக்கிற அந்த தாட்ஸ் எல்லாம் நம்மளால வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. அப்போ நான் சேஞ்சிங் நான் மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள், அது வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லயுமே இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் தான் பிரம்மன். அப்ப பிரம்மன்னா எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, அதை நான் ஒரு நாள் போய் மீட் பண்ணி அதை பார்த்து சிரிச்சு ஷேக் ஹேண்ட்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயம் இது கிடையாது. ஒரு ஸ்பெசிபிக் பீரியட்ல தான் வந்து எனக்கு அது வந்து ஸ்பூரிக்கும் அப்படிங்கிற விஷயமும் வந்து அது கிடையாது. ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து இப்ப என்ன ரிவைஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு, இந்த பிரம்மன் வந்து
எல்லா தாட்டிலையுமே இருக்கு, ஒவ்வொரு தாட்டிலையும் இருக்கு. பிரதிபோத இருக்கே, ஒவ்வொரு தாட்லயுமே அது இருக்கு. ஆனா அது என்னது, அது தாட் ஓடது கிடையாது இல்லையா. இந்த 5 ஃபீச்சர்ஸ் திருப்பியும் எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல வந்து போட்டுருணும் இல்லையா. அப்ப அந்த 5 ஃபீச்சர்ஸும் அசிமிலேட் பண்றதுதான் ரிவைஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப இந்த கிளாஸ் முழுக்க நீங்க வந்து கான்சியஸா இருந்தேலா அன்கான்சியஸா இருந்தேலா அப்படின்னு கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பதில் சொல்லுவேன் நீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பக்கத்துல இருக்கிறவாளை தான் கேட்டு சொல்லணும்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. நான் இருக்கேனா இல்லையா அப்படிங்கறதுக்கு நான் யார கேட்டு சொல்லணும்? இப்ப உங்ககிட்ட யாராவது வந்து டொனேஷன் கேட்கறான்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து கொஞ்சம் வெயிட் பண்றேன்னா நான் வந்து இன்னொருத்தரை கேட்டு சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம கேட்கறது என்ன இந்த இடத்துல, நீ இருக்கியா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு யாரையுமே நாம வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப நாம நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ பத்தி கான்சியஸா இருக்கோமா இல்லையா அப்படிங்கறது, நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி நம்மளுக்கு அவேர்னஸ் ஆல் த டைம் இருந்துட்டே இருக்கு. அந்த எவர் அவைலபிள் கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் தான் பிரம்மன், அந்த கான்சியஸ்னஸ் தான் நானு அப்படின்னு சொல்லி உபனிஷத் வந்து இந்த செகண்ட் சாப்டரையும் வந்து ஆக்சுவலி கன்க்ளூட் பண்றது. அப்புறம் என்ன சொல்றது, இஹச்சேத் அவேதீதத சத்தியமஸ்தி நச்சேதி ஹாவேதீன் மகதி வினஷ்டி. இப்ப இந்த நாலேஜ் வந்து மனுஷ ஜென்மத்துல தான் பாசிபிள். அனிமல்ஸுக்கெல்லாம் இந்த நாலேஜ் வந்து நாட் பாசிபிள். அனிமல்ஸும் ஆத்மா தானே இல்லையா, அதுக்கும் மைண்ட் எல்லாம் இருக்கே. ஆனா வந்து அதுக்கு என்ன மைண்ட் இல்ல, இதை கிரகிச்சிக்க கூடிய அந்த கேப்பபிள் மைண்ட் வந்து அதுகிட்ட இல்ல, அந்த ஃபிட் மைண்ட் வந்து இல்ல. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு கிளைம் பண்ற மைண்ட் வந்து அதுகிட்ட இல்ல. என்ன ப்ரூஃப்? எந்த அனிமலும் வந்து இந்த மாதிரி உட்காந்து கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி நாம வந்து பார்த்தது இல்ல. ஆனா அனிமல்ஸுக்கெல்லாம் கூட செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும். ஆனா அந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்து அவ்வளோ டீப்பா இருக்காது. இப்ப நம்மளுக்கெல்லாம் ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப டீப் செல்ஃப் அவேர்னஸ். எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து டீப் செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னா, நம்மளை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து இந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்து அவ்வளோ டீப்பா இருக்கு. என்ன இப்ப பாரு, நம்மளுக்கு என்ன ஒரு தாட் ஓடும், நான் நன்னாவே இல்லை, எனக்கு வந்து இது சரியில்லை, எனக்கு வந்து அது சரியில்லை, அந்த அதிருப்தி கரத்துவம் இருந்துட்டே இருக்கு இல்லையா, எதுவுமே நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைட். இப்ப இந்த இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாரும் வந்து இந்த மிஸ் யூனிவர்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பேன்ல, அட்லீஸ்ட் நியூஸ்ல வந்து போடுவான் யாரு வந்து வின்னர். அந்த உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம், பட் அந்த கிளிப்பிங் மட்டும் பார்த்திருப்போம் இல்லையா. அப்ப வந்து அந்த வின்னரை வந்து டிக்ளேர் பண்ணுவா, இவ தான் வந்து மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு. அப்போ யார வந்து டிக்ளேர் அந்த பேரை சொல்றாளா, அந்த லேடி என்ன பண்ணிட்டு இருப்பா, அப்படின்னு பண்ணுவாள்ல, நானா அப்படின்னு வந்து ஒரு அவளுக்கு ஒரு அவநம்பிக்கையோட அவ வந்து வாய பொழப்பா. ஆக்சுவலி பாத்திருக்கேளோ, ஊர் முழுக்க நீ தாமா மிஸ் யூனிவர்ஸ் சொல்லும், ஆனா அவளுக்கு நிஜமாலே நான் தானா, நல்லா வேற ஏதாவது பேருக்கு பதிலா என் பேரை படிச்சிருக்க போறா அப்படின்ற ஒரு தாட் வந்து அவளுக்கு ஓடும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த செல்ஃப் அவேர்னஸ் அவ்வளோ டீப்பான ஒரு டிஸ்பிலீஃப் இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப நம்மளை பத்தி அவ்வளோ ஷுவர், நம்ம இப்படிதான் ஒரு தேராத கேஸ் அப்படின்னு வந்து நம்மளே வந்து நினைச்சிடுவோம். அந்த செல்ஃப் டீக்ரடேஷன் இருக்குல்ல, அதுதான் ஆக்சுவலி நம்மளுக்கு சம்சாரம். அப்ப செல்ஃப் அப்கிரேடேஷன் என்னது, மோக்ஷம். உபனிஷத் சொல்றது ஹியூமன் பர்த் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது கிடையாது. அதனால வந்து என்ன சொல்றது உபனிஷத், கிளாஸஸ்லாம் ஒழுங்கா அட்டென்ட் பண்ணு அப்படின்னு சொல்றது. எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணாம ஒழுங்கா அட்டென்ட் பண்ணு. அப்ப அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அப்பதான் கிளைம் பண்ண முடியும். கிளாஸே அட்டென்ட் பண்ணாம எப்படி கிளைம் பண்ண முடியும்? அதனால நீ ஒன்ன டீக்ரேட் பண்ணிக்காத. நெவர் லுக் டவுன் அப்பான் யுவர் செல்ஃப். இப்போ உடம்புக்கு அப்பப்ப சில ரிப்பேர்ஸ் எல்லாம் தேவைப்படும். அது வந்து உடம்புடைய நேச்சர், அப்படிதான் ரிப்பேர் ஆகும். அதுக்கு என்ன சரி பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி போய் சரி பண்ணிட்டு வந்துடணும். எவ்வளவு நாளைக்கு அந்த மாதிரி சரி பண்ணிக்கணும் ரிப்பேர் எல்லாம்? இர்ரிப்பேரபிள் ஆகிற வரைக்கும் என்னெல்லாம் ரிப்பேர் வருதோ அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். இப்ப காருக்கெல்லாம் ரிப்பேர் வரும்ல, சரி பண்ணிப்போம். அதுக்கு மேல அவன் என்ன சொல்லிடுவான் மெக்கானிக், சார் தயவு செஞ்சு
தூக்கி போட்டுருங்க சார், இதுக்கு மேல கொண்டு வராதீங்க, என்னால பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மளும் இர்ரிப்பேரபிள் ஆகிற வரைக்கும் அதை போய் சரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம வேற பாடி எடுத்துட்டு நம்ம மாட்டுக்கு இருக்கலாம் இல்லையா. அப்போ இதுதான் வந்து பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸோட நேச்சர். அது அதனால அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அதை பத்தி ரொம்ப நம்ம வந்து பாதர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் வந்து செகண்ட் சாப்டர்ல நம்மளுக்கு சொல்லப்பட்ட விஷயம். தேர்ட் சாப்டர் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஸ்டோரி பார்ட், கதை. தேவர்கள் அசுரர்களுக்கு நடுவுல நடக்கிற அந்த விஷயம். இப்ப தேவர்கள் வந்து அசுரர்களை வந்து ஜெயிச்சுடுறா. அப்போ தேவர்களுக்கு என்ன வந்துடுறது, மானித்துவம் வந்துடுறது, அரகன்ஸ் அது வந்து வந்துடுறது. இப்ப பகவானும் வந்து என்ன நினைச்சார், அவளுக்கு வந்து பாடம் கற்பிக்கணும். ஏன்னா நல்லவாள பகவான் வந்து கைவிட மாட்டான் இல்ல, கெட்டவாளுக்கு நிறைய கொடுப்பான், நல்லவாள பகவான் கைவிட மாட்டான். அதனால பகவான் வந்து இவாளுக்கு ஏதாவது ஒரு லெசன் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு என்ன நினைச்சார். அப்போ நிர்குண பிரம்மன் வந்து என்ன பண்ணிது, மாயா சக்தியோட சேர்ந்து ஒரு யக்ஷ ரூபத்தை எடுத்துக்கிறது. இப்ப சகுண யக்ஷவா வந்து அந்த தேவர்கள் முன்னாடி நிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்ப ஒரு பிரில்லியன்ட் ஃபார்ம், ஒளி பொருந்திய யக்ஷ ரூபம் அப்படின்னு பார்த்தோம். தேவர்கள்னால வந்து அது யாரு அப்படின்றத கண்டே பிடிக்க முடியல. இதுவே வந்து ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஏற்பட்ட கர்வபங்கம். ஃபர்ஸ்ட் கர்வபங்கமே என்னது, தேவர்களுக்கு கூட ஒரு விஷயம் தெரியாம இருக்க முடியுமா அது. அப்போ ஒருத்தரையா அனுப்பி அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அவ ட்ரை பண்றா. ஃபர்ஸ்ட் போய் யாரு வந்து டெஸ்ட்ல ஃபெயில் ஆனா, அக்னி போய் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு திருப்பி வந்துட்டார். அக்னிக்கு என்ன டெஸ்ட், ஒரு புல்ல கொடுத்து அதை எரிக்கணும் அப்படின்னு யக்ஷரூபம் சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அக்னியால முடியல. சோ அதாவது பலத்த அவமானம் அடைந்தார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அப்புறம் யார் அமிச்சா, வாயு தேவர் போனார். அவரும் வந்து மிசரபிளி ஃபெயில்ட் இன் தி டெஸ்ட். அப்புறம் எல்லாரையும் அமிச்சுட்டு கடைசியா யார் போனா, இந்திரன் வந்து போனா. இந்திரனுக்கு வந்து மானித்துவம் இன்னும் ஜாஸ்தி, அவ ரெண்டு பேரோட இவருக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாவே இருந்தது. அதனால என்ன ஆச்சு, இவர் போன உடனே யக்ஷ ரூபமே வந்து காணாம போயிடுது இல்லையா. ஏன்னா மேக்சிமம் கர்வம் வந்து இவருக்கு இருந்தது. அதனால இந்திரனுக்கு தான் ஆக்சுவலி மேக்சிமம் ஹியூமிலியேஷனும் வந்து அந்த இடத்துல நடக்கிறது. பட் இந்திரனுக்கு என்ன ஒரு குட் குவாலிட்டி இருந்தது, அந்த சத்துவ குணம் வந்து அவருக்கு ஜாஸ்தியா இருந்ததுனால அவருக்கு புரிஞ்சிடுது இது வந்து பகவான் பண்ற விளையாட்டு லீலை அப்படிங்கறது அவருக்கு புரிஞ்சிடுது. அதனால நம்ம ஈகோக்கு கிடைக்கிற குட்டு இது, அதனால நம்ம வந்து ஒழுங்கா என்ன விஷயம்னு கேட்கலாம்னு சொல்லி இப்ப இந்திரன் வந்து ரொம்ப ஹியூமிலிட்டியோட இப்போ அதே பகவான் கிட்டயே ப்ரே பண்ணி அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். பட் இந்த பிரேயரை வந்து அக்னியும் வாயுவும் பண்ணல, அதையும் நம்ம வந்து நோட் பண்ணணும். அப்ப இந்திரனுக்கு என்ன இருந்தது, முமோக்ஷுத்துவம் இருந்தது இல்லையா. இப்ப பிரம்ம ஜிக்யாசா இருந்தது. ஜிக்யாசான டிசையர் டு நோ. அப்ப அதனால வந்து அவன் பகவான் கிட்ட ப்ரே பண்றான். பகவானும் என்ன பண்றார், ஒரு குருவை அனுப்புகிறார். அப்ப உமாதேவியே வந்து குருவாகவும் சாஸ்திரமாகவும் இருந்து இந்திரனுக்கு வந்து அந்த டீச்சிங்கை கொடுக்கறா அப்படின்னு. அப்ப இந்த ஸ்டோரியில இருந்து, இந்த ஸ்டோரியை வெறும் ஸ்டோரியா நம்ம பார்க்காம என்ன நம்ம கத்துட்டோம், மெசேஜஸ் இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டது இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்னன்னு பார்த்தோம், பிரம்மணஹ அசித்வம். பிரம்மனோட எக்ஸிஸ்டன்ஸ் எதனால ப்ரூவ் பண்ணப்பட்டது, யக்ஷரூபம் மூலமா பிரம்மன் அஸ்தி அப்படிங்கறது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டது. அப்ப அது எக்ஸிஸ்டன்ட் மட்டும் கிடையாது, அது எப்படிப்பட்டதாகவும் இருக்கு, எல்லாத்தோட அந்த நெஸ்ஸாவும் அது இருக்கு. அப்ப அந்த அக்னியோடைய அந்த எரிக்கும் தன்மை இருக்குல்ல, அந்த பர்னிங் பவர் ஆஃப் அக்னி வந்து அக்னியோடது இல்ல, அது பகவானோடது. அந்த லிப்டிங் பவர் ஆஃப் வாயு வந்து வாயுவோடது இல்ல, ஆனா பகவானோடது. அதுவும் வந்து இதுல இருந்து ப்ரூவ் பண்ணப்பட்டது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன மெசேஜ் பார்த்தோம், பிரம்மண துர்விக்ஞேயத்துவம். அப்படின்னா பிரம்மனை ஐடென்டிஃபை பண்றது வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா பிரம்மன் ரொம்ப அப்டிராக்டா இருக்கிறதுனால அதை ரெக்கக்னைஸ் பண்றதோ ஐடென்டிஃபை பண்றதோ வெரி டிஃபிகல்ட். அப்போ பகவான நம்மளால வந்து வேதத்தோட ஹெல்ப் இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற மெசேஜ் வந்து இதுல இருந்து நாம தெரிஞ்சிடணும். இப்ப சயின்ஸ் வந்து எவ்வளோ அட்வான்ஸ்ட் ஆனாலும் அவளால ஒரு நாள் கூட பகவானை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப காட் ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைப்படுறது, ஹியூமிலிட்டி தேவைப்படுறது, ஹம்பிளா இருக்கணும். அப்புறம் அமானித்துவம் தேவைப்படுறது. அப்ப குரு சாஸ்திரத்துக்கிட்ட நாம போகணும். அது இல்லாம பிரம்மனை தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். மூணாவது மெசேஜ் என்னது,
ஞான யோக்கியதா அபேக்ஷா. ஓகே, குரு அபேக்ஷா. ஓகே, குரு அபேக்ஷா, குரு இல்லாமல் இந்த நாலேஜ் வந்து நாட் பாசிபிள் இல்லையா? ஏன்னா ஒரு சாதாரணமா ஒரு பாட்டு கத்துக்கணும்னாலே யார்கிட்ட போகணும்? குரு கிட்ட போகணும். டான்ஸ் கத்துக்கணும்னா எனி மெட்டீரியல் நாலேஜ் என்ன தேவைப்படுறது? ஒரு டீச்சர் வந்து அவசியமா இருக்கு. அதே மாதிரி இந்த விஷயத்துக்கும் டீச்சர் வந்து மஸ்ட். ஒரு குரு இல்லாம ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நம்மளால வந்து கேட்க முடியாது, அடையவும் முடியாது. அப்புறம் ஞான யோக்கியதா அபேட்சா. அப்போ பிரம்ம ஞானத்துக்கு வந்து நிறைய குவாலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது. அதுல இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி வந்து அமானித்துவம். ஏன்னா பகவானுக்கு முன்னாடி சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த ஹியூமிலிட்டி இருந்தாதான் நம்மளால வந்து பகவானுக்கு முன்னாடி நம்மள வந்து சரணடைய வைக்க முடியும். இப்ப நம்ம அரகண்டா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால பகவானுக்கு நமஸ்காரம் கூட ஆக்சுவலி பண்ண முடியாது. அப்ப நான் பண்றேனே அப்படின்னா பாக்கி பேரெல்லாம் பாக்குறான்றதுக்காக போடுற வேஷமா கூட இருக்கலாம். ஆனா உண்மையாவே நம்ம வந்து பகவான் கிட்ட சரண் அடையிறோம்னு சொன்னா நிஜமா நம்ம ஹம்பிளா இல்லாம நம்மளால வந்து நம்மள ஒப்படைக்க முடியாது. அப்ப ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வர்ச்சியூ. அமானித்துவம், அதம்பித்துவம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ நம்ம உபனிஷத் படிக்கும்பொழுது கீதால இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோமோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி படிச்சோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கர்ம யோகா, உபாசன யோகாக்கெல்லாமும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்திரா, வாயு, அக்னி எல்லாம் என்ன பண்ணா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறா. ஏன் ஃபேமஸ் ஆயிடுறா? இந்த பிரம்ம ஞானம் வந்ததுனால அவள்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறா. அதே மாதிரி இந்த பிரம்ம ஞானம் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவளும் வந்து பேர் புகழோட இருப்பா. பேர் புகழுக்காக நம்ம வந்து படிக்கிறது இல்ல, பட் பிரம்ம ஞானம் வந்துடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு அந்த பேர் புகழ் எல்லாம் வந்துடும். யச பிராபகத்துவம், யசஸ் புகழ். அப்புறம் லாஸ்ட் மெசேஜ் என்ன? உபாசனா. இந்த ஸ்டோரி மூலமா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் உபாசனா பிராக்டிசஸ் எல்லாமும் வந்து கிடைக்கிறது. அப்ப இந்த சிம்பிள்ஸ் எல்லாமும் வந்து இந்த ஸ்டோரியில இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்போ உபாசனா அபியாசத்துக்கு இந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதோட வந்து 3வது சாப்டர் முடிஞ்சிடுறது. 4th சாப்டர்ல என்ன பாக்குறோம்? 4th சாப்டர்ல பிரிப்பரேட்டரி டிசிப்ளின். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த பிரிப்பரேட்டரி டிசிப்ளின் அதாவது மாரல் லெவலையும் இம்பார்ட்டன்ட், இன்டெலெக்சுவல் லெவலையும் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியும் மொராலிட்டியும் வந்து நம்மளால பிரிக்கவே முடியாது. ஸ்பிரிச்சுவாலிட்டியை மொராலிட்டியிலிருந்து பிரிச்சு பார்க்கவே முடியாது. அப்ப எதுக்கு வந்து நம்மளுக்கு பிரிப்பரேட்டரி டிசிப்ளின் தேவைப்படுறது அப்படின்னா, பிரம்மன் வந்து எப்படி இருக்கு, எந்தவித அட்ரிபியூட்டும் வந்து இல்லாமல் இருக்கிற காரணத்தினால, அதாவது நிர்குணமா இருக்கிற காரணத்தினால நம்மளுடைய ஆர்டினரி மைண்ட்னால அதை வந்து கிரகிச்சுக்க முடியல இல்லையா? அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அதுக்கு என்ன மைண்ட் தேவைப்படுறது? சூக்ஷ்ம புத்தி, சூக்ஷ்ம மைண்ட் வந்து அதுக்கு தேவைப்படுறது. இன்டெலெக்சுவலா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்டெலெக்சுவல் நான் வந்து PhD பண்ணிருக்கேன், எனக்கு வந்து அந்த ஹை லெவல் ஆஃப் இன்டெலெக்ட் இருக்கு அப்படின்னா விஷயம் புரிஞ்சிடும், என்ன சொல்றதுன்றது புரிஞ்சிடும். ஆனா நெக்ஸ்ட் லெவல் போறது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். என்னது நெக்ஸ்ட் லெவல்? நான் தான் அந்த நிர்குண பிரம்மன் அப்படின்னு கிளைம் பண்ணணும்ல, அது வந்து ஒரு நாளைக்கும் வந்து முடியாது. அப்ப அது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். ஏன்னா ஏன் நம்மளால வந்து நான் தான் அந்த பிரம்மன் அப்படின்னு கிளைம் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்ட வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா என்ன வச்சுட்டு இருக்கோம், தேக அபிமானம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்ம வந்து வச்சுட்டு இருக்கோம். நம்மளுக்கு எப்பயுமே வந்து என்ன ஒரு சிந்தனை இருக்கும்னா, நம்ம வந்து ஒரு லொகேட்டட் லிமிட்டட் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற அந்த சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் வந்து கான்ஸ்டன்டா நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும். அப்ப அந்த சென்ஸ் ஆஃப் லிமிடேஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம கிட்ட. ஏன் அப்படின்னா அந்த அனாத்மா மேல இருக்கிற அபிமானத்தினால அந்த சென்ஸ் ஆஃப் லிமிடேஷன் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அனாத்மா அபிமானம் வந்து இப்போ வீக் ஆகணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வந்து வீக் ஆகணும். அந்த அகங்காரம் மமக்காரம் இருக்கு இல்லையா, அது வந்து வீக்கன் பண்ணணும் நம்ம. அப்புறம் ராக துவேஷத்தை வீக்கன் பண்ணணும். அப்போதான் நம்மளால வந்து அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு கிளைம் பண்ண முடியும். இல்லன்னா என்ன பண்ணுவோம், ஓ பிரம்மனா வண்டர்ஃபுல், அந்த பிரம்மன் லிமிட்லெஸ் தெரியுமா, ஆல் பர்வேடிங் தெரியுமா அப்படின்னு சொல்லி, அப்ப நீ யாருப்பான்னு கேட்டா ஐ எம் மிசரபிள் ஜீவா, அந்த லெவலுக்கு தான் நம்மளால வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்ப அந்த நான் கிளைம் பண்றதுக்கும் எனக்கு வந்து இந்த பிரிப்பரேட்டரி டிசிப்ளின் வந்து தேவைப்படுறது. இப்ப என்ன சொல்லிது உபனிஷத்? ஃபர்ஸ்ட் வந்து உபாசனா பத்தி சொல்லிது இல்லையா.
இப்போ 4 விதமான உபாசனைகள் வந்து இங்கே சொல்லப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து வித்யுத் உபாசனா, லைட்னிங் உபாசனா. எப்படி வந்து அந்த யக்ஷ ரூபம் வந்து பிரைட்டா அப்பியர் ஆகி டிசப்பியர் ஆகுறதோ, பிரைட் அண்ட் பிரீஃப், அது மாதிரி லைட்னிங்கும் வந்து பிரைட்டா பிளாஷ் ஆகிட்டு போகக்கூடிய விஷயமா இருக்கு. சோ லைட்னிங்க மெடிடேட் பண்ணணும். அப்ப அந்த லைட்னிங்ல என்ன பண்ணணும், பகவானை இன்வோக் பண்ணி அந்த லைட்னிங் மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷனையே லைட்னிங் மாதிரி பண்ணி முடிச்சிட கூடாது. செகண்ட் என்ன உபாசனா பார்த்தோம், பிளிங்கிங் உபாசனா. இதுல வந்து கண்ணு சிமிட்டுற உபாசனா. இப்ப இந்த பிளிங்கிங் ப்ராசஸே வந்து எப்படி இருக்கு, ஒரு பிளாஷ் மாதிரி எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திட்டு அப்புறம் மறைஞ்சு போயிடுற மாதிரி இருக்கு இல்லையா. அப்ப கண்ணை மூடிட்டு இருக்கிற வரைக்கும் எப்படி ஐ எம் நாட் கான்சியஸ் ஆஃப் தி வேர்ல்ட். கண்ணை திறந்த உடனே என்ன ஆகுது, ஐ பிகம் கான்சியஸ் ஆஃப் தி வேர்ல்ட். அப்ப கண்ணை திறக்கிறது மூலமா ஆக்சுவலி என்ன பண்றோம், அந்த லைட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்றோம். கண்ணு வழியா அந்த லைட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது. எப்படி வந்து சன்லைட் வந்து எர்த்ல ஸ்ப்ரெட் ஆகிறதோ அது மாதிரி நான் கண்ணை திறக்கிறது மூலமா அந்த சிதாபாச சைத்தன்யம் இருக்கே அது எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் மேலேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது. அப்ப பிளிங்கிங்கும் வந்து பிளாஷ் ஆஃப் கான்சியஸ்னஸ் மாதிரி தான். அந்த பிளிங்கிங்க நீ வந்து மெடிடேட் பண்ணு. இப்ப இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மெடிடேஷன் எல்லாம் ஆக்சுவலி வந்து வேத காலத்துல பண்ணின மெடிடேஷன், வேதாந்திக் மெடிடேஷன். பட் அந்த ரொம்ப முன்னாடி பீரியட்ல வந்து யூஸ் பண்ண மெடிடேஷன். இப்ப இதை ஜெனரலா பிராக்டிஸ் பண்றவால நம்மளால வந்து வெரி ரேரா ரொம்ப ஃபியூ பீப்புள் பண்ணுவா. அதனால இப்ப என்ன பண்ணிடுறா அப்படின்னா, இந்த மெடிடேஷனுக்குலாம் பதிலா இந்த புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற மெடிடேஷனை இதுக்கு பதிலா வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்துடுறா. சோ இதுக்கு வந்து புராணங்கள்லேருந்து என்ன, இந்த பிரீஃப் அண்ட் பிரில்லியன்ட்டுக்கு புராணங்கள்லேருந்து நம்ம ஒரு சிம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா நரசிம்ம மூர்த்தியை நம்ம எடுத்துக்கலாம். நரசிம்ம மூர்த்தியும் எப்படி இப்படின்ற ஒரு கொஞ்சம் ரொம்ப ஃபியூ மொமெண்ட்ஸ் தான் இருந்தார். பிளஸ் அவர் ரொம்ப பிரைட் அந்த இந்த ஸ்வரூபமாகவும் இருந்தார் இல்லையா. அதை வந்து நம்ம இதுக்கு பதிலாகவும் நாம பயன்படுத்திக்கலாம். நரசிம்ம அவதாரத்தை ஒரு ஆலம்பனமா எடுத்துட்டு நாம பயன்படுத்தலாம். வேத கால உபாசனாலாம் வந்து இப்ப ரொம்ப அப்டிராக்டா இருக்கிறதுனால அது முதல்ல அது என்ன சொல்றதுன்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அது உபாசனா பண்றது வந்து பிட் டிஃபிகல்ட். இப்போ இந்த 2 உபாசனாவும் வந்து அதி தெய்வீக உபாசனா. 3வது வந்து என்ன, மனோவிருத்தி உபாசனா. இப்போ ஒவ்வொரு தாட்டுமே எப்படி இருக்கு, ஒரு பிளாஷ் ஆஃப் லைட் மாதிரி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தாட்டும் வந்து நம்மளுக்கு என்ன பண்றது, அந்த தாட்டோடைய கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட வந்து நம்மளுக்கு ரிவீல் பண்றது, பிரகாசப்படுத்துறது. இப்ப மரம் விருத்தி வந்ததுன்னா ஐ எம் அவேர் ஆஃப் தட் ட்ரீ, மைக் விருத்தி வந்ததுன்னா ஐ எம் அவேர் ஆஃப் தட் மைக். அந்த மாதிரி அப்ப ஒவ்வொரு தாட்டும் வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட பிரகாசப்படுத்துறது. அப்போ ஒவ்வொரு தாட்டும் வந்து வரும்பொழுது என்ன பண்ணணும், நம்ம பகவான இன்வோக் பண்ணணும். இப்ப ஜெனரலா நம்ம மெடிடேஷன் அப்படின்னு உட்கார்ந்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மெடிடேஷன் உட்கார்ந்தா என்ன தாட்ஸ் எல்லாம் வரும் நம்மளுக்கு, எதை பத்தி மெடிடேட் பண்றோமோ அது வராம பாக்கி எல்லாமே வரும் இல்லையா. இப்ப நம்மளுடைய சன் தாட்டோ இல்ல டாட்டர் தாட்டோ இல்ல ஆபீஸ் தாட்டோ ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே வந்து பகவான் அப்படின்னு நாம வந்து அதுல பகவானை இன்வோக் பண்ணி மெடிடேட் பண்ணிட்டோம்னா அதான் மனோவிருத்தி உபாசனா. இப்ப இதுதான் வந்து பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே அப்படின்னு நாம பார்த்தோம். 4வது உபாசனா வந்து குண விசிஷ்ட உபாசனா. அப்ப பகவான் வந்து மனுஷாளுக்கு மட்டும் பிரியமானவர் இல்ல, பூஜிக்கத்தக்கவர் இல்ல, அவர் தேவர்களுக்கும் கூட அப்படிப்பட்டவர் தான். அப்ப அந்த பூஜ்யத்துவம் இருக்கு இல்லையா, அத வந்து நாம மெடிடேட் பண்றது பேரு குண விசிஷ்ட உபாசனா. அதாவது ஏதாவது ஒரு குளோரியை எடுத்து அதை மெடிடேட் பண்றது குண விசிஷ்ட உபாசனா. அப்ப இதெல்லாம் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உபாசனா. இதெல்லாம் எதுக்கு, ஞானத்துக்கும் இல்ல மோட்சத்துக்கும் இல்ல, இதெல்லாம் எதுக்கு, மைண்ட ப்ரிப்பேர் பண்றதுக்காக. அப்புறம் கடைசியா வந்து உபனிஷத்து வந்து கர்மயோக டிசிப்ளின் பத்தி பேசுறது. அப்ப தஸ்மை தபோ தம கர்மேதி பிரதிஷ்டா வேத சர்வாங்காணி சத்தியம் ஆயத்தனம். அப்ப கர்ம இதி பிரதிஷ்டா அப்படின்னா கர்ம யோகம் அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா கன்சிடர் பண்ணப்படுறது. அப்ப யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில நாம ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம கிட்ட என்ன அவைலபிள் ரிசோர்சஸ் இருக்கோ அதை வச்சு பாக்கி பேருக்கு நம்ம வந்து எப்பயுமே வந்து ஹெல்ப் பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும். இப்படி பண்ணாதான் நம்ம கிட்ட இருக்கிற இந்த அகங்கார மமக்காரம் வந்து டைல்யூட் ஆகும். கர்மயோகம் பண்ணலைன்னா
அகங்கார மமகார டைல்யூட் ஆகாது. ஏன்னா நம்மளோட ஃபேமிலியை மட்டும் நம்ம சர்வ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் வெறும் கர்மம். ஃபேமிலி மட்டும் பண்ணா. கர்ம யோகம்னா ஃபேமிலியையும் நம்ம வந்து சர்வ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜெனரலி எப்படி இருக்கும் நம்மளோட கான்ட்ரிபியூஷன், யாரெல்லாம் பாக்குறோமோ, யாரோட எல்லாம் நம்ம வந்து அசோசியேட் ஆகுறோமோ, அவளுக்கெல்லாம் நம்மளால என்ன முடியும், நம்ம வந்து அவளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம், இப்படி இருக்கிறது பேரு கர்மயோகா. ஏன்னா வந்து அந்த ஃபேமிலிக்கு மட்டும் நம்ம சர்வ் பண்றது ஒரே ஒரு யஜ்யம் தான் பார்த்தோம் இல்லையா. இன்னும் நிறைய பஞ்சமகா யஜ்யங்கள் இருக்குல்ல, எல்லாமே வந்து நம்ம பண்ணாதான் அது கர்மயோகமா ஆகும். அப்ப அகங்கார மமகார டைல்யூஷனுக்கு கண்டிப்பா கர்மயோகம் அவசியம். அப்ப இதோட சேர்ந்து வந்து மாரல் வேல்யூஸும் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு உபனிஷத் சொல்லிது. அதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேல்யூ என்ன? சத்தியம். பொய் சொல்ல கூடாது. ரொம்ப 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 அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அப்ப சத்தியம் தான் வந்து பிரம்ம ஞானத்தை வந்து பிரிசர்வ் பண்ற என்க்ளோஷர் அப்படின்னு நாம பார்த்தோம். அதாவது சேஃப் டெபாசிட் வால்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த சத்தியத்தை. நம்ம சத்தியம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா, அதாவது இந்த இன்டெகிரிட்டி, ஆனஸ்டி, ட்ரூத்ஃபுல்னஸ் அதெல்லாம் இல்ல அப்படின்னா ஞானம் ஃபர்ஸ்ட் வரவே வராது. அப்படியே தப்பி தவறி வந்துட்டாலும் அது நம்ம கிட்ட ரீட்டைன் ஆகாது, தங்காது. அப்ப சத்தியம் ஏவ ஜெயதே. இதோட சாதனாக்களும் வந்து முடிஞ்சிடுறது. அப்புறம் கடைசி மந்திரம் வந்து உபனிஷத் வந்து எதை சொல்லி முடிக்கிறது? பலஸ்ருதியோட வந்து இந்த உபனிஷத் வந்து கன்க்ளூட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு வந்து பிரம்ம ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கிறது? ஜீவன் முக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்ப நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது ஜீவன் முக்தி. அப்புறம் இந்த தேகம் வந்து ஜீவன் முக்தினா லைஃபே வந்து நம்மளுக்கு பிளெஸிங்கா இருக்கிறது பேரு ஜீவன் முக்தி இல்லையா. அந்த 5 கேப்சூல்ஸ்ல கடைசி கேப்சூல் இருக்கு இல்லையா. அப்ப லைஃபே வந்து நம்மளுக்கு பிளெஸிங்கா ஆயிடும். அப்போ லைஃப் வந்து அசெட்டா இருக்கும், லயபிலிட்டியா இருக்காது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஜீவன் முக்தி. அப்புறம் ஆஃப்டர் டெத் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? விதேக முக்தி நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த உபனிஷத் வந்து 9 மந்த்ராஸோட இந்த 4th சாப்டரை கன்க்ளூட் பண்றது. இதோட வந்து கேனோ உபனிஷத்தை நம்ம வந்து கன்க்ளூட் பண்றோம். இந்த சாந்தி பாட்டு சொல்லி நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓம் ஆப்யாயந்து மமாங்காணி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்த்வநிராகரணமே அஸ்து तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ओम शांति शांति शांतिः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांतिः. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.